அடுத்த நாள் திருமணம். குடும்பத்தினரால் அழைத்து செல்லப்பட்ட மணமகன். பேச்சுவார்த்தை நடத்தி மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடந்த திருமணம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வரம்பியம் கீழத்தெரு பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய அமிர்தா மன்னார்குடியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். அதே நிறுவனத்தில் புதுக்கோட்டை மாத்தூரை சேர்ந்த சஞ்சய்குமார் என்பவரும் பணிபுரிந்து வரும் நிலையில் இருவரும் கடந்த 7 ஆண்டுகளாக காதலித்து வந்தார்களாம். இந்நிலையில் கடந்த ஜூன் மாதம் சஞ்சயின் வீட்டிற்கு தெரியாமல் அமிர்தாவுடன் நிச்சயதார்த்தம் நடந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் 27ஆம் தேதி அன்று எட்டுக்குடி முருகன் கோவிலில் அந்த தம்பதிக்கு திருமணம் நடக்கவிருப்பதாக மணமகன் வீட்டிற்கு தெரிய வர சஞ்சயின் உறவினர் மாற்று சமூக பெண்ணை திருமணம் செய்ய வேண்டாம் என சொல்லி சஞ்சயை காரில் அழைத்து சென்றதாக சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அமிர்தாவின் சகோதரர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க இதுகுறித்து 2 வீட்டாரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் 2 குடும்பத்தினரை சமாதானப்படுத்தி கட்சி அலுவலகத்திலேயே அந்த தம்பதிக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். இதனைத் தொடர்ந்து மணமகன் வீட்டிற்கு அந்த பெண் மகிழ்ச்சியோடு புறப்பட்டு சென்ற நிலையில் அந்த கலப்பு திருமண தம்பதிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள்.